friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு வந்து அலாண்ட்ரா பர்த்டேக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கேக் செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். போன பர்த்டேக்கு வந்து எலி மாதிரி பண்றேன் அப்படி சொல்லிட்டு கடைசில பூச்சாண்டி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து போன பர்த்டேக்கு பண்ண கேக். இதை விட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசா பண்ண போறேன். இந்த வாட்டி வந்து பன்னி தீம்ல வந்து ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கேரட்டும் அப்புறமா ரெண்டு பக்கத்துல ஹாப்பியும் கொக்கும் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கேக் செஞ்சிட போறேன். இது வந்து நம்ம பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் தான், நம்ம மெட்ராஸ் சமையல் இருக்க எல்லாமே. ஸ்பாஞ்ச் கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இனி இதை வந்து ஒரு பேன்ல மாத்திர போறேன். ஓகே. அவன் அழைக்கிறது. ஓபன் பண்ணுவோமா? Yummy. 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 Yummy, yummy, yummy bar. Yummy, milky bar. இது வந்து ஆறட்டும். அடுத்தது பட்டர் க்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தெரியும். அதுக்காக கலர் வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கு. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரவுண்டாக நிறைய பீஸ் வேணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பீஸையுமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு கேக் நடுவுலையும் வந்து பட்டர் க்ரீம் லேயர் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ட்ரிம் பண்ணுவோமா? இப்போ ரொம்ப ட்ரிம் பண்ண வேண்டாம்டா. ட்ரிம் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து கொஞ்சம் பட்டர் க்ரீம் வச்சிட்ருக்கேன். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. அடுத்தது கொஞ்சம் ஃபாண்டன்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக் மேலே கவர் பண்ணுறதுக்காக இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அப்படியே அந்த கேக்கை வந்து அப்படியே நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, நல்லா அந்த ஷேப்புக்கு அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அந்த கேரட் ஷேப் நல்லா கரெக்டாக வரும். கேரட் மேலே இலை மாதிரி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாண்டன்ட்டில் க்ரீன் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதையும் அப்படியே தூக்கி கேரட் மேலே வச்சிட போகிறேன். அப்புறமா கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் தெரிகிறதுக்காக ஒரு குச்சி வச்சு லைட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுட்ருக்கேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கேக் பக்கத்தில் வைக்கிறதுக்காக 2 ரேபிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாப்பி ரெடியாக இருக்குது. ஒரு வழியாக பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் இல்லை. ஆனால் சரி பார்க்கறதுக்கு பரவாயில்ல, அதனால் அப்படியே வச்சுட்டேன். நம்ம வந்து போன வாட்டி எலி பண்ண மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. காது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம்னு நினைக்கிறேன். நம்ம ஓரங்கள்லேருந்து எடுத்த கேக்கை வச்சு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மாதிரி பண்ண போகிறேன். அதில் வந்து இந்த கேக்கும் கொஞ்சம் கொக்கோ பவுடரும் போட்டு சின்னதாக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி மிக்சியில் பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா அப்படியே அந்த கேரட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நல்லா வந்து ஹைலைட் ஆகி தெரியும். அப்புறமா நம்மளோட குட்டி கொக்கோ. டடா, கேக்கை முடிச்சாச்சு. இனி வந்து அவள் தூங்கினதுக்கு அப்புறமா தான் நைட் தான் வந்து வீடு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதை வந்து அது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு செட் வாங்கினோம். அதில் வந்து கொஞ்சம் பலூன், இது ஹனிபி மாதிரி கொஞ்சம் இலை, தலையில் வைக்கிறதுக்கு 3rd பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த க்ரௌன் மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறமா ஹாப்பிக்கும் கொக்கோக்கும் ஒன்று வாங்கினேன். ஆனால் வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. சின்னதாக வந்து இதெல்லாம் வந்து அந்த பெட்ஸுக்கு வந்து தலையில் வைக்கிறதுன்னு தான் போட்டிருந்தாங்க. சரி, முடிஞ்சதுன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதை வச்சு வைக்க விட்டா. அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஹனிபி வாங்கணும். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆன்லைனில் தான் பார்த்து வாங்கினோமா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹீலியம் தான் அடைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு வந்து ஹீலியம் அடைச்சா சரி வராது. அதனால் சாதாரண காற்றே நான் அடைக்க போகிறேன். இதை வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காற்று வெளியே போகாது.
ஹீலியம்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டேங்க் தேவைப்படும் போல் இருக்குது. அதனால சாதாரண காற்றை அடைச்சிட்றேன். பலூன் ஆர்ச் பண்ணுறதுக்காக மீதி இருக்கிற அந்த செட்டில் வந்து ஃபுல்லாகவே காற்று அடைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பலூன்லாம் கட்டி வைக்கிறதுக்கு அந்த டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு இது சின்ன ஒரு இது மாதிரி. இதில் வச்சுட்டு இந்த பெருசு வழியாக விட்டு இந்த நாட்டை இந்த சின்னதில் விட்டுருணும். எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் சின்ன ஆர்ச்சாக தான் இருக்குது, அதனால் வந்து பின்னாடி அப்படியே வந்து வச்சிட்றேன். ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பத்தலை, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படி வச்சிட போகிறோம். ஓகே, சன்னை நடுவில் வைக்குமா, காலையில் சூரியன் உதிக்கட்டு. இந்த குட்டி குட்டி சன், அப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை, அந்த லேடி பக் எல்லாமே வந்து இந்த செட்டோடே வந்தது. இப்போது இந்த மாதிரி நிறைய பலூன் வந்திருக்கு. ஒரு 8 பலூன் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து அந்த மெஷினில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே அட் அ டைம் வந்து காற்றடைக்கலாமா. இது வந்து ஃப்ராக் மாதிரி இன்னொரு செட்டு, அந்த ஹனிபி மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஹனிபி எல்லாம் மேலே இருந்து கயிறு கட்டி கீழே தொங்க விட்டுருக்கோம். முடிஞ்சிடுச்சு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 2:15 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி பண்ண மாதிரி இருந்தது. அலாண்ட்ரா பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. நாளைக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய பலூன் இருக்கு பார்த்தியா. ஆ 25 இல்லடா, 3 தான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு உதுமா. 1 2 3 இது மாடு. அந்த லேயர்ஸ் வந்து அழகாக தெரியுது. கேக்கை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதை விட கொஞ்சம் சரித்து கட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நிறைய லேயர்ஸ் தெரியும். மேலே போக போக இன்னும் நிறைய லேயர்ஸ் தெரியுது. இந்த பீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா லேயர்ஸ், அந்த நடுவில் இருக்கிற பட்டர் க்ரீம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து எனக்கு கேக் வந்து 100% திருப்தி. அலாண்ட்ராவை காணுமே, ஃப்ராக் தான் இருக்கு. பி வந்துச்சு. ஓ, பிக் பி திரும்ப வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே தங்கமே, ஹாப்பி பர்த்டே. யார் ஒளிஞ்சிருக்காங்க? ஹாப்பிக்கும் கொக்கோக்கோனா பர்த்டேக்கு ட்ரீட்.
அடுத்தது ஒரு பினியாட்டா வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம ஊரில் அந்த பானை எல்லாம் வச்சு உரி அடிப்பாங்கள்ல, அது மாதிரி தான். இதில் வந்து ஒரு டைனோசர் மாதிரி ஒன்று வாங்கினேன். அலாண்ட்ராக்கு வந்து டைனோசர் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் வந்து இதில் வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம அடிக்கணும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக உடப்படாது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் உள்ளே வச்சிடலாம். நிறைய சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன். இதை வந்து எல்லாத்தையும் அப்படி உள்ளே வைக்க போகிறேன். இந்த குட்டி அந்த ஸ்ப்ரிங் மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே வச்சுட்டு போவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த க்ரஷ்ட் பேப்பர்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணிட்டேன். இனி எடுத்துகிட்டு போய் நம்ம தொங்க விடணும். இதை வந்து அடிக்கிறதுக்காக ஒரு கம்பம் வாங்கியிருக்கோம். இதை வச்சுட்டு அடிக்க போகலாமா? டைனோசரை பிடிச்சி கட்டி தொங்க விட்டாச்சு. அடிடா, வேகமா அடிடா, நல்ல வேகமா அடிடா, அடிச்சு உடைக்கணும்டா. அம்மா வரட்டா? இப்போ அம்மா பாரு. பிடிச்சு வச்சு அடிக்கூடாது. தப்பு தப்பு. ரூல்ஸ் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. டாய்ஸ் எல்லாம் முழுதா? அந்த டாய்ஸ் பிடிச்சு வச்சு அடிக்காங்க. டைனோசர் பிடிச்சு வச்சு அடிக்காங்க. இங்க வந்து நிக்க. டைனோசர் பிடிச்சு வெளுத்து வாங்கும் ஸ்டெஃபி. 1 2 3. என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு. கீழே என்னடா விழுந்திருக்கு பாரு. என்ன இது வந்து ஒரு சின்ன கேம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு பிரஸ் பண்ணுவோம்ல முன்னாடி, அது எங்க போகுதோ அவ்வளோ பாயிண்ட்ஸ். இது என்னது? மார்க்கெட்டுங்க. வேற என்னெல்லாம் டைனோசர்க்குள்ள இருக்குன்னு பாப்போம். நிறைய டாய்ஸ் இருக்கு இன்னும். டைனோசர் வயர்ல என்ன இருக்கு பாரு. இந்த உள்ள பாரு. இங்க பாரு. டைனோசருக்கு வயர்ல என்னென்ன இருக்கு பாரு. ஆஃபீஸர் எழுத ஆரம்பிச்சாச்சு. நீ இந்த ஸ்கெட்சு இந்த பேப்பர் தீர்றது வரைக்கும் வரமாட்டான். நல்லா இருந்த டீரெக்ஸ் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கார்ட்போர்டுங்கிறதுனால அடிக்கிறதுக்கு வந்து சீக்கிரமாலாம் உடைய மாட்டேங்குது. வாய் பக்கத்தில் அடிச்சுன்னா சீக்கிரம் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னது? டைனோசர் போனா? டைனோசர் அடிச்சு போன் ஆக்கியாச்சா? சரி, டைனோசர் போன் நல்லா இருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போமா? வாங்க போ. இனி வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே இதை வச்சுதான் விளையாடிட்டு இருப்பா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். டாடா பாய். போமா? என்ன சிரிப்பு, நல்லா தான் இருக்கு. நீங்க பண்ணதை காட்டுட்டா இதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இன்னமும் டே தங்கம் எடுக்கணும். கேரட் மாதிரி இருக்கா கொஞ்சமாது? நோவா? இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பாருங்க, கேரட் எது கேக் எதுன்னே தெரியாது.